ரோதையாவை சொன்னாங்க. அவர் டாக்டர் சொன்னார், அவன் வந்து நடக்க மாட்டான், அவனுக்கு வந்து வீல் சேர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்கிற மாரி தான், ஒத்தான் பிள்ளை தானே, அவன் வந்து இனியும் நடக்க மாட்டான், அவனுக்கு வந்து வீல் சேர் தான் அப்படின்னு சொல்லி முதல் எழுதி கொடுத்த ஒர்தனான்ஸே வந்து வீல் சேர் தான் எழுதி கொடுத்தாங்க. அதை நான் வாங்கி வச்சுக்கினேன். அந்த ஒர்தனான்ஸ்லாம் இருக்குது, ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்குது. அப்போது நாங்கள் அதை வாங்கிட்டு நானும் என்னுடைய மனைவியும் ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே ரோதையா ஓடுறான், ரோதையா நடக்கிறான், ரோதையா அந்த பேகை மாட்டிக்கின்னு படிக்கட்டு இறங்கி போகிறான், ஸ்கூல் பேகை மாட்டிக்கின்னு படிக்கட்டு இறங்கி போகிறான், முன்னாடி இருந்த அக்காங்க ஓடுறாங்க, அவன் பின்னாடி நாங்கள் நடந்து போகிறோம், அவன் ஸ்கூலுக்கு நடந்து ஓடுறான் அப்படின்னு சொல்லின்னு இருப்போம். நாங்கள் இருந்த தம்மரில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு உயரமாக இருக்கும், அதுக்கு கீழே படிக்கட்டு இருக்கும். அப்போ இது எல்லாம் அவர் வந்து பிரச்சனைகள் மத்தியில் இருக்கும்போது நாங்கள் ஜெபிச்சுன்னு இருப்போம். அப்போ குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, அவர் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஸ்கூலில் சேர்த்த உடனே அவங்க அக்காங்கெல்லாம் பை எடுத்துன்னு போகிறாருன்னு சொல்லிட்டு இவரும் பை கேட்டார். நாங்கள் அதை மறந்துட்டோம், ஜெபிச்சு தான் மறந்துட்டோம், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக அந்த செகுப்பு கலரில் ஒரு படம் போட்ட ஒரு சின்ன சாக்கை மாட்டிக்கின்னு அந்த படிக்கட்டு இறங்குறாரு. நான் அந்த படிக்கட்டினுடைய முதல் இடத்துல நின்று இப்படி பார்க்கும்போது 2 அக்காங்களும் முன்னாடி ஓடுறாங்க, அந்த படிக்கட்டு இறங்க பளிச்சுன்னு ஆண்டவர்னு சொல்கிறார், இப்படி தானே நீ ஜெபிச்சேன், அந்த பேகை மாட்டிக்கின்னு கரெக்டாக அதே மாதிரி நடந்து ஓடுறோம். ஆனால் அவனை பார்த்து என்ன சொன்னாங்க, அவன் வீல் சேரில் இருப்பான்னு சொன்னாங்க. தரிசனம் தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அதற்காக நியமிக்கப்பட்ட நேரம் நிச்சயமாக உண்டு, அந்த நேரம் பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் நீ காத்துக்கின்னு இரு. அப்போ சகோதரனே சகோதரி, கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த வாக்கு தத்தம், உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக, கணவன் மனைவிக்காக ஏதாவது வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரா? வாக்கு தத்தம் இல்லாமல் இங்கே யாரும் இல்லை, எல்லாருக்கும் வாக்கு தத்தம் இருக்குல்ல. அந்த வாக்கு தத்தம் தாமதமாகும். ஏன்னா தாமதம் ஆகுவது இல்லை என்பதற்காக அல்ல, மாறா அது உறுதியாக உங்களுக்காக ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. சாப்பாடு செய்யும் போது கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். சோத்தை அரிசியை தூக்கி தண்ணியில் போட்டவுடனே தூக்கி நீங்கள் வாயில் போடணும்னு சொன்னால் நீங்கள் அரிசியை தான் சாப்பிட்டு வரணும். அது சோறாக ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகணும். நீங்கள் பச்சை தண்ணியில் அரிசியை போட்டால் அரிசியாக தான் இருக்கணும், அதை சூடு ஏற்றணும், அதை டெம்பர் ஆக்கணும், அதை அழிக்கணும், அந்த அரிசியினுடைய உருவம் அழியணுங்க, சூடு ஆகணும், கொதிக்கணும். அதெல்லாம் கொதிச்சு வரும்போது தான், கொதிக்கும் போது நீங்கள் என்னத்தான் கிண்டி விட்டாலும் சரி, அதுக்குன்னு நேரத்தில் தான் அது சோறாக மாறும். சோறு ஆயி தட்டில் போட்டு வாயில் சாப்பிடும் போது தான் நீங்கள் அரிசின்னு சொல்ல மாட்டோம், சோறுன்னு சொல்லுவோம். அப்போ தரிசனம் தாமதம் ஆகுதுன்னு சொன்னால் தேவன் அதை தரமாகி கொண்டு இருக்கிறார், அதை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். தாமதம் ஆகினாலும் அதற்காக நீ காத்திருக்கும் போது தேவன் சொல்றாரு, அந்த தரிசனத்தின்படியே உன்னுடைய வாழ்க்கை அமையும்.